ஒரு நிமிஷம் என்று சொல்லியபடி போனை எடுத்து காதில் வைத்த இருவரும் சில நொடிகளில் அதிர்ச்சியுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். எப்போ நடந்துச்சு? நிஜமாதானா? அங்கே செக்யூரிட்டி யாரும் இல்லையா? உயிருக்கு ஏதாவது ஆபத்து என பாலா கேட்டுக்கொண்டிருக்க ஹரிஷோ ஒரு அதிர்வுடன் போனை கட் செய்தான். ரேடியன்ஸ் ஆட்களை வரவேற்பதற்காக மணிவேலின் தலைமையில் ஒரு கூட்டம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காத்திருந்த போது அங்கே ஒரு சிறிய அளவிலான குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக கூறப்பட்டது. அந்த நியூஸ் தான் ஹரிஷுக்கும் பாலாவுக்கும் சொல்லப்பட்டது. அதில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்று இன்னும் கணக்கெடுக்கப்படவில்லை. அதை கேட்டுத்தான் ஹரிஷ் அதிர்ந்து போயிருந்தான். இப்போ என்ன பண்றது ஹரிஷ்? போனை கட் செய்த பாலா கேட்க ஹரிஷ் எதுவும் பேசாமல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். சென்னையில் இருந்த ஆண்டனியின் பங்களாவில் ஆண்டனி சோஃபாவில் உட்கார்ந்து ஏதோ ஃபைல்களை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு இன்னொரு பக்கத்தில் கிடந்த ஒற்றை சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ஜெசிகா யோசனையுடன் நெற்றியை தடவியபடி கண்களை மூடியிருந்தாள். பிரபாகரன், ஜீவா என்று இருவருமே இல்லாமல் பிரபாகரன் குடும்பத்து செல்வாக்கு இப்போது கொஞ்சம் சரிந்திருக்க அதன் விளைவாக ஆண்டனி குடும்பத்தின் பவர் வேகமாக வளர்ந்தது. ஜெசிகா, ஹரிஷுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி நீ என்ன நினைக்கிற? திடீரென ஃபைலில் இருந்து தலையை தூக்கி ஆண்டனி கேட்க, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக உனக்கு இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. ஜெசிகா பதிலுக்கு சொன்னாள். ஹரிஷ் கொடுத்த டேப்லெட்ஸை சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற சக்தி அதிகமாக இருக்கிறத என்னால் உணர முடியுது. இன்னும் ஒரே ஒரு பவர்பில் கிடைச்சா நான் 4வது லெவலை கிராஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த நீரஜெல்லாம் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. சொன்ன ஆண்டனியின் கண்களில் ஆசை தெரிந்தது. நீ நினைக்கிற மாதிரி நீரஜ் தனியாள் கிடையாதுண்ணா. அவனுக்கு அவனோட அண்ணன் தீபக் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கான். தீபக்குக்கு அந்த ஐரா, பிரசன்னா, ராபர்ட்னு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக நீரஜெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கிண்டலான குரலில் கூறினாள் ஜெசிகா. எதுவாக இருந்தாலும் நாம் முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒரு வழியாக இப்போ தான் அந்த ஜீவா குடும்பத்து தொல்லை இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த நீரஜோட தொல்லையும் இல்லாமல் இருந்தா நான் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ணுவேன் என்ற ஆண்டனி அவருடைய ஃபோனை எடுத்து யாருக்கோ அழைத்தான். இந்த நேரத்தில் யாருக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஹரிஷுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி நாம் இன்னொரு முடிவுக்கு வரல. முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம். ஜெசிகா சொல்ல கை உயர்த்தி அவளை தடுத்த ஆண்டனி மறுமுனையில் ஃபோன் எடுப்பதற்காக காத்திருந்தான். ஹரிஷுக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா என்று ஆண்டனியும் ஜெசிகாவும் ஆலோசனை செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் தாங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த ஜன்னலின் வழியாக சந்தனா வெளியில் இருந்த இயற்கை காட்சிகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் இருந்த அக்ஷராவும் அதே நிலையில்தான் இருந்தாள். அதே சமயத்தில் அவர்களை கடத்தி வந்தவன் சொன்ன சொல்லை காப்பாற்றினான். எந்த விதத்திலும் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியால் கட்டப்பட்ட கயிறுகளை அவிழ்த்த அந்த 2 இளம் பெண்களும் இப்போது அவர்களின் கால்களில் மட்டும் கயிறுகளை கட்டி வைத்திருந்தனர். நேரத்திற்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை நன்றாக பார்த்து கொண்டனர். ஆனால் 24 மணி நேரமும் அவர்கள் மீது ஒரு கண்ணை வைத்திருந்தனர். அதனால் அங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஹரிஷ் இப்போ எங்கே இருப்பார்னு நினைக்கிற சந்தனா? அந்த அமைதியை கலைத்து அக்ஷரா திடீரென கேட்க, அது எனக்கு தெரியல, ஆனால் யாருமே கண்டுபிடிக்க முடியாத தூரத்தில் அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சந்தனா பதில் சொன்னாள். அப்படின்னா அவர் நம்மளை காப்பாற்ற வேண்டாமா? அக்ஷரா மீண்டும் ஆச்சரியத்துடன் கேட்க, அவன் வரவே வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் சென்னையிலிருந்து எவ்வளோ தூரம் தள்ளி போகிறானோ அவ்வளோ நல்லது, சந்தனா உறுதியாக சொன்னாள். முன்பொரு காலத்தில் மற்றவர்களைப் போலவே சந்தனாவும் ஹரிஷ் எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் வாழ்வதை பார்த்து கவலைப்பட்டாள். இருந்தாலும் திடீரென அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற இப்போதெல்லாம் தான் அவனுக்கு பொருத்தமானவள் இல்லையோ என்ற சந்தேகம் அவளுக்கு ஏற்பட தொடங்கியிருந்தது. அதிலும் ஹரிஷ் தியானா மீடியாவின் CEO என்பதை அறிந்ததிலிருந்து உள்ளுக்குள் அவள் இன்னமும் கவலை அடைந்தாள். ஆனால் அவளுடைய அந்த பயம் ஹரிஷ் உட்பட யாருக்கும் தெரியாது. அவன் மறுபடியும் வேலைகளில் மும்முரமாக இயல்பாகவே ஹரிஷுக்கும் அவளுக்குமான இடைவெளி அதிகரித்தது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல சந்தனா, அக்ஷரா குழப்பத்துடன் கேட்க. நான் அவனுக்கு பிரச்சனை உண்டாக்குறத தவிர வேற என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன்? என்னால் எப்பவும் அவனுக்கு தொந்தரவு தான். இப்போ கூட பாரு, என்னை கடத்தி வச்சுக்கிட்டு அவனை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்படி நான் அவனுக்கு ஒரு சுமையாக தான் இருக்கேன்ற எண்ணம் எனக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. சந்தனா முதல் முறையாக அக்ஷராவிடம் மனது விட்டு பேசினாள். அந்த அளவுக்கு நீ ஹரிஷை லவ் பண்ணுறியா சந்தனா? அக்ஷரா ஒரு கணம் தயங்கினாலும் பட்டென்று கேட்டுவிட்டாள். நான் எப்போவுமே ஹரிஷை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இடையில எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் இப்போ நான் அவனை ரொம்ப டீப்பாக காதலிக்கிறேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் வாழ்க்கையோட அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன், சந்தனா சொல்ல. இதற்கு மேல் அக்ஷரா எதுவுமே பேசவில்லை. அவளுடைய மனதில் லேசான ஒரு ஏமாற்றம் தோன்றியது. அதே நேரத்தில் லாமா தீவில் இருந்த மெரியட்ஸ் ஹெட் ஆஃபீஸில் விக்டர் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த ரூமுக்குள் நுழைந்த கேசவன் லேசாக தலையை குனிந்து,
வணக்கம் கமாண்டர் என்று கூறினார். கேசவன், நீங்கள் எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே வேறு யாருமே இல்லை. ஸோ நீங்கள் சாதாரணமாகவே பேசுங்க என்றபடி விக்டர் தன் கையில் இருந்த பேப்பர்களை கீழே வைத்தான். விக்டர் அந்த அமைப்பின் கமாண்டராக பொறுப்பேற்ற பிறகு கேசவனின் விசுவாசத்தை உணர்ந்து அவருக்கு பதவி உயர்வு கொடுத்திருந்தான். அதனால் இப்போது அவர் முன்பை விட மதிப்புடன் நடத்தப்பட்டார். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன். கேசவன் வேகமாக விக்டரை நெருங்கியபடி பதட்டத்துடன் கூறினார். என்னாச்சு கேசவன்? நீங்கள் ஏதோ டென்ஷனில் பேசுகிற மாதிரி இருக்கு. அவரை நிமிர்ந்து பார்த்தபடி கேட்டான் விக்டர். விக்டர், விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான். சென்னையில் இருக்கிற மிரியட்ஸ் மெம்பர்ஸ் மொத்த பேரும் இப்போ ரேடியன்ஸில் சேர்ந்துட்டதா கேள்விப்பட்டேன். என்னால் அதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. கேசவன் கொஞ்சம் தயக்கத்துடன் தான் இதை சொன்னார். இப்போது விக்டரும் ஹரிஷும் சொந்த சகோதரர்களைப் போல பழகினார்கள் என்பது மிரியட்ஸ் அமைப்பைச் சேர்ந்த எல்லோருக்குமே தெரியும். அதே நேரத்தில் சென்னை கிளையின் பொறுப்பு மொத்தமும் ஹரிஷிடம்தான் இருந்தது. ஹரிஷ் சக்தி வாய்ந்தவன் என்பதை அவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்திருந்ததால் யாரும் அவனை எதிர்க்க துணியவில்லை. இப்போது சென்னையில்தான் இது நடந்திருப்பதால் அதை விக்டரிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்றுதான் கேசவன் யோசித்தார். கேசவன் சொன்னதை கேட்டு முதலில் திகைத்து நின்ற விக்டர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த அவர் சொன்னதை முழுதாக உள்வாங்கினான். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கேசவன்? ஹரிஷும் ரேடியன்ஸில் சேர்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கான்னு அர்த்தமா? விக்டர் நம்ப முடியாத பாவனையுடன் கேட்டான். ஹரிஷ் தனக்கு துரோகம் செய்வான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியாது, விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஆனால் ஹரிஷ் அவரோட ஒய்ஃபை காணும்னு சிட்டி முழுக்க ஆளுங்களை அனுப்பி தேடுற நியூஸ் மட்டும்தான் காதுக்கு வந்திருக்கு என்றபடி கேசவன் பெருமூச்சு விட்டார். கேசவனும் ஹரிஷ் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். அவன் அவருடைய உயிரை 2 முறை காப்பாற்றியதுடன் மோனிஷாவிற்கும் நிறைய உதவிகள் செய்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் விக்டர் கமாண்டர் பதவியை ஏற்க அவன்தான் உறுதியுடன் துணை நின்றான். இருந்தாலும் அவர்கள் துரோகிகளை அடியோடு வெறுத்தனர். ஹரிஷ் உண்மையிலேயே ரேடியன்ஸில் இணைந்திருந்தால் மிரியட்ஸின் மெம்பர்கள் மீண்டும் விக்டரின் தலைமை மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அதை நினைக்கும் போதுதான் கேசவனுக்கு கவலையாக இருந்தது. ஹரிஷை பற்றி என்ன முடிவெடுப்பதென்று அவருக்கு தெரியவில்லை. திடீரென விக்டருக்கு ஒரு ஐடியா தோன்றியது. கேசவன், நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், அதை எப்படியாவது ரேடியன்ஸோட ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைங்க என்று உத்தரவிட்டான். ஹரிஷ் பற்றிய விக்டரின் புரிதல் படி ஹரிஷ் ஒரு நாளும் மிரியட்ஸுக்கு துரோகம் செய்திருக்க மாட்டான் என்று அவன் நம்பினான். ஹரிஷுக்கு இயற்கையாகவே விக்டரை விட அதிக பலம் இருந்தது. அதோடு இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டும் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு பதவியின் மீது பேராசை இருந்திருந்தால் நிச்சயம் அவனே தனக்காக இந்த கமாண்டர் பதவியை கைப்பற்றி இருக்கலாம். அதை விட்டு விக்டர் அந்த பதவியை அடைவதற்கு உதவி இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் கேசவன் சொன்னது எல்லாமே இதுவரை வெறும் வதந்தியாகத்தான் இருந்தது. எதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதனால் இன்னமும் கூட ஹரிஷின் மீது அவன் முழு நம்பிக்கை வைத்திருந்தான். இதற்கிடையில் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸில் இப்போ நாம் என்ன செய்யறது என்று தனக்குள் முணுமுணுத்தபடி நாதன் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது பெர்மிஷன் கேட்டுவிட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சத்யன் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து, என்னாச்சு சார், ஏன் இப்படி பதட்டமாக இருக்கீங்க என கேட்டான். உண்மையிலேயே இது ரொம்ப மோசமான விஷயம்தான் சத்யன். எனக்கு சில ஆபத்தான செய்திகள் வந்திருக்கு. சிட்டிக்குள்ளே நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு பேசிக்கிட்டோம் இல்லையா? அது பினாக்கல் அமைப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை நினச்சி தான் இப்படி பதறிக்கிட்டு இருக்கேன். கேசவன் சொல்லவும் அதை கேட்ட சத்யன் அதிர்ச்சியில் கையில் இருந்த பேப்பர்களை நழுவ விட்டான். என்ன சொல்கிறீங்க? அப்போ நிஜமாவே அந்த பினாக்கல் அமைப்பை சேர்ந்தவங்க திரும்ப வந்துட்டாங்களா? இதனால் நம்பவே முடியல. சத்யன் ஒருவித பயத்துடன் சொன்னான். அதிர்ஷ்டவசமா இது பிரச்சனையை உருவாக்க நினைக்கிற அவங்களோட கீழ்மட்ட குழு மட்டும்தான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த நம்ம ஆளுங்க அவங்கள கண்டுபிடிச்ச உடனேயே அவங்க அங்கிருந்து வேகமாக தப்பிச்சு ஓடிட்டாங்க. நாதனின் குரலில் தெரிந்த கவலையின் காரணம் சத்யனுக்கு புரிந்தது. நாதன் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் இது வெறும் ஆரம்பம் மட்டும் இல்லை என்று அவனுக்கு தெரியும். பினாக்கல் அமைப்பு எதிர்காலத்தில் தன்னுடைய ரீஎன்ட்ரியை பெரிய அளவில் நடத்த முயற்சிப்பார்கள் என்பதும் அதற்காகத்தான் அவர்கள் இப்படி ஏதேதோ செய்கிறார்கள் என்பதும் அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. பிரச்சனை என்னவென்றால் திடீரென பினாக்கல் திரும்ப வந்ததால் அவர்களுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை அவர்களால் யூகிக்க முடியவில்லை. இதனால் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி கண்காணித்தால் மட்டுமே அடுத்து எந்த ஒரு பெரிய ஆபத்தும் நடக்காமல் தங்களை சேர்ந்தவர்களை காப்பாற்ற முடியும். இவ்வாறு சத்யனும் நாதனும் ஆளுக்கு ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருக்க
சடனாக நிமிர்ந்த நாதன், எல்லாமே ஒரே குழப்பமாக இருக்குது. திடீர்னு ரேடியன்ஸ்னு ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறதா சொன்னாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஹரிஷ் மெரியட்ஸ் மெம்பருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். மூணாவது, சிட்டிக்குள்ளே அங்கங்கே அட்டாக் நடக்குது. அதில் சில மர்ம நபர்களோட பங்கு இருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. இப்போது அது பினாக்கல் அமைப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ நாம் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஆனால் சீக்கிரமே ஏதாவது செஞ்சாகணும் என்றார். சத்யன் ஆமோதிக்கும் விதமாக தலையாட்ட, சத்யன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த எல்லா காலேஜுக்கும் காண்டாக்ட் பண்ணி அதோட தலைவர்களை இன்றைக்கி நம்ம கூட ஒரு மீட்டிங் வர சொல்லுங்கள். காலேஜில் இருக்கிற நம்ம சீக்ரெட் பிளேஸ்லேயே அந்த மீட்டிங்கை வச்சுக்கலாம். நாதன் உறுதியான குரலில் சொல்ல, நான் அது உடனே ஏற்பாடு பண்ணுறேன் சார் என்றபடி சத்யன் அங்கிருந்து விலகிச் சென்றான். நிலைமை ரொம்பவே தீவிரமாக இருப்பதால் அவர்கள் உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. கூடவே ஹரிஷ் இன்னும் சிவகங்கையை விட்டு வெளியே வராததால் அவனையும் அவர்களால் பிடிக்க முடியவில்லை. ஹரிஷ் தான் தப்பிக்க வைத்தான் என்ற செய்தி வெளியே தெரிந்தால் டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த மற்ற தலைவர்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்கள் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த அதே பொழுதில் கணபதி மாளிகையில் தன்னிடம் அடிபட்டு கீழே கிடந்த அந்த ஆஃபீஸருக்கு ஹரிஷ் ஒரு நிலைப்படுத்தும் டேப்லெட்டை எடுத்து கொடுத்தான். அந்த ஆஃபீஸர் கேள்விக்குறியுடன் அவனை பார்க்க, வெளியில் பார்க்க நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு ரத்தம் கசிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சிம்டம்ஸ் எனக்கு தெரியுது. அதனால் இப்போதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லாட்டி உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும் என்று நிதானமாக சொன்னான். இரக்கமே இல்லாமல் அடித்துவிட்டு இப்போது உயிரை காப்பாற்ற மருந்து தரும் அவனை வினோதமாக பார்த்த அந்த ஆஃபீஸர், இவன் நல்லவனா கெட்டவனா என்று அந்த ஆஃபீஸரின் மனதில் கேள்வி எழ, அதை புரிந்து கொண்ட ஹரிஷ், என்னை என் விருப்பத்தை மீறி ஒரு விஷயத்துக்காக கட்டாயப்படுத்தாத வரைக்கும் நான் நல்லவன் தான் என்று எந்த ரியாக்ஷனும் இன்றி சொன்னான். அதன் பிறகு அங்கிருந்தவர்களை பார்த்தவன், நான் உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், மற்ற விஷயங்களை பற்றி நாம் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஒரு நிமிஷம் ஹரிஷ், நானும் உன் கூட வரேன் என்றபடி பாலாவும் அவருடன் சேர்ந்து கொண்டார். அதற்குள் உள்ளே இருந்து வேகமாக போய் காரை எடுத்தான். அவர்கள் மூவரும் வெளியேறிய பிறகு அந்த ஆஃபீஸர்களை பார்த்த கணபதி, ஆஃபீஸர், இவ்வளோ நேரம் பேசினதில் நீங்கள் ஹரிஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று திடீரென கேட்டார். அடிபட்டு கிடந்த தன் நண்பன் இப்போது குணமாகி கொண்டு வருவதை ஒரு முறை பார்த்த அந்த ஆஃபீஸர், என்னை பொறுத்த வரைக்கும் ஹரிஷ் நிச்சயம் சாதாரண ஆள் கிடையாது. அதுக்காக அவன் கர்வத்தோடு நடந்துக்கிறான்னு சொல்ல முடியல. அவன் தனக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அமைதியாகவும் அதே சமயம் புத்திசாலித்தனமாகவும் ரியாக்ட் பண்ணுறான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.